ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் இந்திய வீராங்கனை நிஷா அடுத்த சுற்றுக்கு முன்னேறி இருக்கிறார். பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் இந்திய வீராங்கனை நிஷா காலிறுதிக்கு முன்னேறி இருக்கிறார். ஃப்ரீ ஸ்டைல் 68 கிலோ எடைப்பிரிவில் உக்ரைன் வீராங்கனையை நிஷா வீழ்த்தி இருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் சடையாண்டி இணைந்திருக்கிறார். சடையாண்டி, அடுத்த கட்ட போட்டி எவ்வாறு இருக்க போகிறது நிஷாவுக்கு? நிச்சயமா பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் மல்யுத்த விளையாட்டு பிரிவில் மகளிர் ஃப்ரீ ஸ்டைல் 68 கிலோ எடை பிரிவிற்கான போட்டியில் இந்திய வீராங்கனை நிஷா காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் ஒரு அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 6-2 என்ற புள்ளிகள் கணக்கில் வெற்றியை வசப்படுத்தி காலிறுதி வாய்ப்பை உறுதி செய்திருக்கிறார். காலிறுதியில் கொரிய வீராங்கனையை எதிர்த்து இவர் பல பரீட்சை நடத்த இருக்கிறார். காலிறுதி போட்டியும் இன்றே நடைபெற இருக்கிறது. காலிறுதியில் வெற்றியை வசப்படுத்தும் பட்சத்தில் இந்திய அணிக்கு மேலும் ஒரு பதக்கம் பிரகாசம் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். மல்யுத்தத்தில் ஏற்கனவே இந்திய அணி ஒலிம்பிக் போட்டியில் பல்வேறு பதக்கங்களை வென்றிருக்கிறது. நிறைய வெள்ளி பதக்கம், வெண்கல பதக்கம் எல்லாம் கடந்த டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியிலும் மல்யுத்த வீரர்கள் கைப்பற்றி ஒரு சாதனை நிகழ்த்தியிருந்தனர். அந்த வகையில் தற்பொழுது முதல் நாளான மல்யுத்தத்திற்கு நடைபெற்ற முதல் போட்டியிலேயே இந்திய வீராங்கனை ஒரு வெற்றியை வசப்படுத்தி பதக்கத்திற்கான வாய்ப்பில் பிரகாசப்படுத்தி இருக்கிறார். பதக்கத்திற்கான நம்பிக்கையை அதிகரித்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி.